அடக்கொடுமையே 60 வயது முதியவருக்கு மனைவியாக ரச்சிதா மகாலட்சுமி. சின்னத்திரை சீரியல் நடிகையாக ரச்சிதா மகாலட்சுமி தனது அசாத்திய நடிப்பு திறனால் ரசிகரின் மத்தியில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்துக் கொண்டவர். தற்பொழுது கன்னட சினிமாவில் ஹீரோயினியாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இவர் தமிழ் சீரியலில் நடித்துதான் இந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். மேலும் கன்னடம் அல்லாமல் தமிழ் திரைப்படங்களிலும் 2 படங்களை கைவசம் வைத்திருக்கிறார். சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி ஆரம்பத்தில் கன்னட சீரியலில் நடித்து வந்ததை அடுத்து பாரிஜாதம் என்ற திரைப்படத்தின் மூலம் 2012இல் சினிமா நடிகையாக அறிமுகம் ஆனார். அடுத்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைத்த இவருக்கு திரைப்பட வாய்ப்புக்கு பதிலாக தமிழ் சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் சென்னையில் செட்டிலான இவர் பிரிவும் சந்திப்போம் என்ற சீரியல் தனது அபார நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார். இந்த சீரியலில் இவரோடு இணைந்து நடித்த தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டு தற்பொழுது கருத்து வேற்றுமை ஏற்பட்டதை அடுத்து பிரிந்து வாழ்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு சீரியலில் தொடர்ந்து நடித்து வந்த இவர் சரவணன் மீனாட்சி தொடரில் நடித்தது இவர் திரையுலக வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இதனை அடுத்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உருவானது. ஜி தமிழில் ஒளிபரப்பான நாச்சியார்புரம், விஜய் டிவியில் மெர்சி செந்திலுக்கு ஜோடியாக நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற தொடரில் நடிகையாக நடித்து அசத்தினார். இதனை அடுத்து பிக் பாஸ் சீசன் 6இல் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை அடுத்து இந்த சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட இவர் சீசன் முடிந்த பிறகு இவர் எதிர்பார்த்தபடியே சினிமா வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது தமிழ் மற்றும் கன்னட படங்களில் நடித்து வரும் இவருக்கு அதிக வாய்ப்புகள் வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கன்னடத்தில் ஹீரோயினியாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இவர் ஜக்னேஷ் என்பவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். சுமார் 60 வயது இருக்கும் ஜக்னேஷ் என்பியாக பதவி வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை அடுத்து 60 வயதாகும் நடிகரோடு இணைந்து நடித்திருக்கக்கூடிய ரங்கநாயகா திரைப்படமானது மார்ச் 8ஆம் தேதி திரை அரங்குகளில் ரிலீஸாக உள்ள நிலையில் முதல் திரைப்படத்திலேயே 60 வயது நடிகருக்கு ஜோடியாக நடித்திருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த செய்தியானது இணையங்களில் அதிக அளவு பரவி ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறிவிட்டது. இதனை அடுத்து ரசிகர்கள் அனைவரும் 60 வயது முதியவருக்கு மனைவியாக நடித்திருக்கும் திரைப்படத்தின் கதை எப்படி இருக்கும், கொடுமையே என்ற ரீதியில் அவர்களுக்குள் பட்டிமன்றம் போட்டு பேசி வருகிறார்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.